இதை மிச்சம் எடுக்கிட்டீங்களா? ஸோ நான் மத்தியானம் மிச்சமாக இருந்து கண்டினியூ பண்ணலாம். மத்தியானம் மிச்சம்னா ஜேகே ஒரு கால் வந்திருக்கும். ஸோ செம ஷாக்காக இருக்கும். ஸோ இதோட மிச்சம் இந்த மாதிரி கதைகளை போகலாம். ஃபோனை எடுத்து பார்த்துட்டு இந்த மனுஷன் வேற டென்ஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கான் மயிறு மாதிரி. ஸோ அப்படியே இரிட்டேட் ஆகி ஃபோனை அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். ஸோ வேறு யார் கால் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம ஜேகே அவங்க அப்பா தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஹலோ சொல்கிற அப்பங்காரனே, எதுக்கு எனக்கு கால் பண்ண? ஜேகே நீ எங்கே இருக்க ஃபஸ்ட்டு? எங்கே இருந்தால் உனக்கு என்னையா? எதுக்கு நீ கால் பண்ணி இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க? எதுக்கு கால் பண்ண அதுக்கு மட்டும் சொல்கிறியா? ஜேகே என்ன பேசிகிட்டு இருக்க நீ? என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா? ஐயோ தேவையில்லாத விஷயம்லாம் பேசி எனக்கு கடுப்பேற்றி டென்ஷன் ஏற்றாத. எதுக்கு கால் பண்ண அந்த விஷயத்த மட்டும் சொல்கிறியா? உன்னை தேடி எதுக்கு போலீஸ் இங்கே வீட்டுக்கு வந்தாங்க? உன்னை பற்றி தான் என்கிட்ட விசாரிச்சாங்க. அதுக்கு தான் கால் பண்ணேன். ஓ வீட்டுக்கே வந்துட்டீங்களா போலீஸ்காரங்க? சரி அப்பங்க நீ என்ன சொல்லி சமாளிச்சப்ப நீ காமெடி பண்ணாத. என்ன பண்ணி தொலைச்ச? எதுக்கு உன்னை போலீஸ் தேடிட்டு இருக்கு? தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அப்பா கிட்ட ஒழுங்கா பேசுன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ண ஒழுங்கு மாதிரி சொல்லு. சரி ஓகே கோப்படாத அப்பங்காரனே. உடனே அப்படியே குந்தளிச்சிருவியே நீ. இப்போ என்ன எதுக்கு என்ன போலீஸ் தேடுறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே. 2 கொலை பண்ணேன், அதுக்கு தான் போலீஸ் என்னை சுற்றி சுற்றி வளைச்சி தேடிட்டு இருக்காங்க. போதுமா? என்ன பேசிகிட்டு இருக்க? கொலை பண்ணியா? அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்க நீ. அசால்ட்டாக பதில் சொல்கிறேன்னா அசால்ட்டாக தான் சொல்ல முடியும். வேறு எப்படி சொல்ல முடியும்? நீ தானே கேட்ட, தான் சொன்னேன். இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட காலில் பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப கோவமாகவும் ரொம்ப திமிராகவும். அவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கடுப்பாது இரிட்டேட்டாக செம்மையாக கோவம் வருது அவருக்கு. நீ என்ன பண்ணி வச்சிருக்குன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? 2 கொலையும் பண்ணிட்டு எப்படா நீ இப்படிலாம் பேச உனக்கு மனசு வருது? அட்வைஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க தேவையில்லாம சரியா? எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு, அதான் பண்ணேன். போட்டு தள்ள முடிவு பண்ணால் யோசிக்காமே போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் என் வேலையை பார்த்துட்டு. சுதந்திரமாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். யாராலும் என்னை பிடிக்கவும் முடியாது. என்னை ஜெயிலில் எவனும் தூக்கி அரெஸ்ட் பண்ணி போடவும் முடியாது. நான் இதுக்கு இதெல்லாம் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும்? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குயா. இதுக்கு தானே கால் பண்ணேன். அதான் சொல்லிட்டல 2 கொலை பண்ணேன் அவ்வளோதான். அதுக்கு தான் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. சரி வீடு நான் பார்த்துக்கிறேன், நீ சேஃபாக இரு, அது போதும் சரியா? எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் வைக்கிறேன், பாய். இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு திமுறா கோவமா அந்த மாதிரி ரொம்ப கிண்டலாகவும் பேசிட்டு ஃபோனை கட் பண்ணி அவன் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ எங்கள் அப்பா ஜேகே அப்பாவுக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. ஏன் தான் இவன் திருந்தவே மாட்டுக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோத்தில் இருக்காரு இந்த சைடு அவங்க அப்பா ஜேகே அப்பா. இந்த சைடு நீங்கள் இப்போ தான் ஜேகே ரூமு ஓப்பன் பண்ணி உள்ளே வரீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஸோ உங்களை தான் கூப்பிட்றான். ஏய் அம்மா ஏவாடி. என்ன ஜேகே எதுக்கு என்ன கூப்பிட்ட? மேட்ரு பண்ண கூப்பிட்டேன். என்ன ஜேகே புரியல. இங்கே வந்து உட்காருன்னு சொன்னேன், கிட்ட ஓடி. நீங்கள் ஜேகே பக்கத்தில் போயிட்டு உட்காருறீங்க. ஸோ ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களே வச்சுக்கணும் இருக்கான் பார்த்துட்டு இருக்கான். நீ ஏன் ஜேகே இப்படி பார்க்குற? நான் பார்க்குற மாதிரி பேச இருந்தால் பார்க்க தான் செய்வாங்க. என்ன சொன்ன? என்னை பார்த்து பீஸா? அப்போ நான் உனக்கு பீஸ் மாதிரியா? உனக்கு அந்த மாதிரி நான் இருக்கேன்னா? உங்களை பார்த்து இந்த மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு செம்மையாக கோவம் வந்து நீங்கள் அவனோட முடிவு பிடிச்சி செம்மையாக ஆஞ்சு போடுறீங்க. வழியில் கத்திக்கிட்டு இருக்கான். என்னடா சொன்ன? திரும்ப சொல்லு. நான் உனக்கு அந்த மாதிரி தெரியலண்ணா, அந்த மாதிரி உனக்கு நான் அந்த மாதிரி பேஸ் மாதிரி இருக்கேண்ணா. அம்மா வலிக்குதுடி, விடுறி முடிய விடுறி, வலிக்குதுடி. வேணாம் சொன்னா கேளு, தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி டி. போனாட்டி புருஷனை மன்னிச்சிடு, தெரியாமல் சொல்லிட்டேன், இனிமேல் சொல்ல மாட்டேடி, விடுறி. வழியில் கத்திக்கிட்டு இருக்கான். நீங்க விடாம முட்டைய பிடிச்சி செமையா ஆஞ்சு போடுறீங்க. இனிமே சொல்லுவேன். சொல்ல மாட்டேன்டி, சொல்ல மாட்டாமோ, சொல்லவே மாட்டேன், சத்தியமா சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ் டி. விடுறி முடிய விடுறி, வலிக்குது. நீங்க ஜேகே முடிய விட்டுட்டு அவனை பார்த்து செம்மையா முறைக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு முடிய பிடிச்சி ஆஞ்சு விடுற இருடி அம்மா உனக்கு இரு ஒரு நாள். ஜேகே இந்த மாதிரி உங்களை பார்த்து சொன்னேன்னா உங்களுக்கு லைட்டா அள்ளு விடுது. இங்க பாரு, இப்படிலாம் சொன்னா நான் பயந்து அவன்கிட்ட வந்து ஜேகே இப்படிலாம் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவேன் நினச்சியா? போடா, நீ சொன்ன காரணத்துக்கு
நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். நீங்கள் ஜேகே பார்த்து இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு சொன்னதுக்கு நீ பனிஷ்மெண்ட் கொடுத்தியா? இருடி ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவல்ல, அப்போ உன்னை ஜேகே டேடி என்னை விட்டுருங்க டேடி, விட்டுருங்க டேடி, அவளிக்குது டேடி அப்படின்னு கதற விடுறானா இல்லையான்னு மட்டும் பாரு. அன்னைக்கு உன்னை கதற விட்டு வேடிக்கை பார்க்குறேன்னா இல்லை மட்டும் பாரு டிடி. இன்னும் கெஞ்சனாலும் உன்னை விடவே மாட்டேன்டி. உன்னை வச்சு செஞ்சு முடிக்காம உன்னை விடவே மாட்டேன். ஏன் முடிய பிடிச்ச ஆஞ்சுக்கிட்டு இருக்க நீ? இருடி அன்னைக்கு இருக்குடி இந்த ஜேகே யாருன்னு காட்டுறேன். ஜேகே உங்களை பார்த்து இந்த மாதிரி சொன்னோன்னா உங்களுக்கு லைட்டாக அள்ள விடுது. ஆனால் பயத்தை வெளியே கட்டிக்காம ஏய் என்னமோ செஞ்சுக்கோ, ஆனால் கெஞ்சுவன் மட்டும் எதிர்பார்க்காத. உன்கிட்ட காலில் கையில் விழுந்து ஐயோ ஜேகே டாடி என்னை விட்டுருங்கன்ட்டு கெஞ்சுவன் மட்டும் எதிர்பார்க்காத. பார்க்கலாம்டி நீ கெஞ்சிரியா இல்லையா மட்டும் பாரு. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. ஜேகேவும் நீங்களும் இப்படி ஜாலியாக இப்படி தான் பேசிக்கிட்டு இப்படி அரட்டை பண்ணிக்கிட்டு இப்படி தான் இருப்பீங்க. ஸோ இப்படி தான் கொஞ்ச நாள் போகுது. இந்த சைடு ஒருத்தவங்க அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. முன்னாடி வேற இல்லை நம்ம ஜெமன் தான். அப்படியே ரெடி ஆகிட்டு ஜெமன் அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறான். ஸோ ஒருத்தவங்க அப்படியே கேம் விளாண்டுட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்டா. மின் பார்த்துட்டு செம்ம இரிட்டேட் ஆகுது. டேய் நீ எப்பவுமே திருந்த மாட்டியாடா? எப்போ பார்த்தா இந்த கேம்லேயே முழுங்கி கிடக்குற? மின் அவன் தம்பியை தான் திட்டிகிட்டு இருக்கான். ஸோ அவன் தம்பி எதுவுமே காதலே வாங்கலை. இவன் திருந்தவே மாட்டான். ஜிமின் அவன் தம்பியை கூப்பிடுறான். டேய் ஜிமின் கூப்பிட்டதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல. ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வந்து ஸோ தம்பிகிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கிட்டு ஸோ அப்போ தான் அவன் தம்பி நிமிர்ந்து பார்த்துட்டு என்னன்னா ஃபோனை கொடுத்துரு. தம்பிக்காரன் இந்த மாதிரி அவங்க அண்ணன்கிட்ட ஃபோன் கேட்குறான். ஆனால் ஜெம்மன் அவன் தம்பியை பார்த்துட்டு எவ்வளோ நேரம் உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிற, அப்படி என்னதான் இந்த கேமில் இருக்குது? ஜெம்மன் ரொம்ப கோவமாக அவன் தம்பியை பயங்கரமாக கோவத்தில் திட்டிகிட்டு இருக்கான் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு. ஸோ அவன் தம்பி பார்த்துட்டு ஜிம்மின் அவங்க அண்ணனை பார்த்துட்டு ஆலங்கத்திலே கடுப்பேத்தாத, நான் ஃபோனை கொடுன்னு சொல்லு, எதுக்கு என்னை கூப்பிட்ட? அவனோட தம்பி இந்த மாதிரி அவன் ஜிம்மின் அண்ணன்ட்ட கேட்டோன்னே ஸோ ஜிம்மின் நீ எப்பவுமே உருப்படவே மாட்டியாடா? நான் எவ்வளோ நாளும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் என் கூட வந்து வேலையை பாருன்ட்டு. ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு பிடிச்சதா நான் விளையாண்டுட்டு இருக்கேன், கேம் விளையாண்டுருந்தேன், அவ்வளோதான். நாளைக்கு நீ இப்படி இருக்க போற? வேலைக்கும் போகாம எப்போ பார்த்தா இந்த ஃபோன் கேமு. இதோ ஒருத்தங்கிட்ட வேலை பார்க்குறியே அவன் ஒரு பாஸ்ன்னு சொல்லிட்டு என்னை பற்றி மட்டும் பேசு, பாஸை பற்றி பேசாத. உன் தம்பி இந்த மாதிரி ரொம்ப கோவமா இந்த மாதிரி அவன் அண்ணன்கிட்ட ஜிம்மின் அண்ணன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மின் அவன் தம்பியை பார்த்துட்டு என்னடா உன் பாஸை பற்றி சொன்னோன்னா உனக்கு கோவம் வருதா? பொண்ணுங்களை கடத்தி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான், நீயும் அதில் உணர்ந்தியா இருந்துட்டு சொல்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. அவன் ட்ரக்ஸ் எடுக்க சொன்னா நீயும் போய் எடுக்கிற, தேவையில்லாத விஷயம் பண்ணிட்டு இருக்க. ஒரு வேலைன்ட்டு நீயும் பண்ணிட்டு இருக்க. அவன்லாம் ஒரு பாஸா? அவனை நீ பெருமையாக பேசிகிட்டு இருக்க. இது மட்டும் இப்படி சொன்னால் மட்டும் உனக்கு கோவம் மட்டும் வந்துடும். ரொம்ப கோவத்தில் இந்த மாதிரி அவன் தம்பியை பயங்கர கோவத்தோட திட்டிகிட்டு இருக்கான். ஸோ அவன் தம்பிக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. ஸோ அப்படியே கோவத்தில் வந்து ஷோர்ட்டை பிடிக்கிறான். ஜிம்மியோட ஷோர்ட்டை பிடிச்சிட்டு அவன் தம்பி ஜிம்மின் அவங்க அண்ணனை பார்த்து பாரு ஜிம்மின் அண்ணா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இதுக்கு மேலே என் பாஸை பற்றி தப்பாக பேசுனேன்னு வச்சுக்கோ, உசுரோட நீயும் இருக்க மாட்டேன். என்னை பற்றி பேசினா கூட நான் கேட்டுட்டு அமைதியாக இருந்திருப்பேன். பாஸை பற்றி ஏதாவது எவ்வளோனாவது பேசினானா அவனுக்கு ஒரு அடியாக சங்கு தான். அதனால் கொஞ்சம் பார்த்து பேசு, நீ அண்ணங்காரன், அதனால நான் பொறுமையாக இருக்கேன். தடவை என் பாஸை பற்றி தப்பாக பேசுனா கூட பிறந்த அண்ணங்காரன் கூட பார்க்க மாட்டேன், ஓட்டு தள்ளிட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பேன். புரிஞ்சதா? தம்பிக்கிற செம்ம கோவத்தில் சைக்கோ மாதிரி இந்த மாதிரி ஜிம்னோட ஷர்ட்டை பிடிச்சி கோவமாக பேசிவிட்டு இல்லை அவனோட ஃபோன் இருந்திருக்கும் அதை புட்டிங்கிட்டு ஸோ அந்த ரூமை விட்டு போயிடுறான். ஜிம்மன் இதெல்லாம் பார்த்துட்டு சின்ன இப்படி மாறிட்டான், எல்லாத்துக்கும் ஆனால் அவன் கூட வேலை பார்த்தா தான். அவனை சும்மாவே விடக்கூடாது, இன்னும் போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும். இவன் இந்த மாதிரி ரொம்ப கோவத்தில் ஜீட்ராகனா செம்ம கோவத்தில் திட்டி போட்டு வெளியே ரெடி ஆகி முடிச்சுட்டு ஸோ அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு ஸோ அவன் தம்பிக்கிட்ட சொல்லவே இல்லை. சொன்னால் கூட அவன் கண்டுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன் மட்டுக்கு அவன் காரு கீ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடான். வீட்டில் இருந்து ஜிம்மின் ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். இந்த சைடு அப்படியே சுற்றி பொண்ணுங்களாக இருக்குது. ஸோ நிறைய பசங்களாம் நிற்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரியா ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி லெஸ்ட்டாக பேசிக்கிட்டு எதுவுமே பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இடமே. ரூமில் ஸோ ஒரு பர்சனும் உட்காந்துருக்காங்க சோஃபாவில். ஸோ அந்த இடமே ரொம்ப ரெட் கலரில் இருக்குது. ஸோ அந்த டிம்மல் லைட்டுக்கு அவ்வளோ அந்த பளிச்சுன்னு இருக்குது. அதை முட்டி போட்டு செம்மையாக கெஞ்சிட்டு இருக்கான், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு. அந்த பர்சன் வேற யாரும்
இல்லை நம்ம சீட்ராகன் தான். சீட்ராகன் அந்த பர்சன் கெஞ்சுறது அப்படியே காது குளிர் அப்படியே ரசிச்சு கேட்டுட்டு இருக்கோம். நல்லா இருக்குடா, கத்துடா, இன்னும் கத்து எல்லாம் என் காதுக்குள்ளார கேட்கணும்டா ட்ராகன் இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் மட்டுக்கு ரசிச்சு கேட்டுட்டு இருக்கான். அந்த பர்சன் பயங்கரமா கெஞ்சுறான், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு வலிக்குது, வேண்டாம் ப்ளீஸ், நான் இனிமே இந்த தப்பு பண்ணவே மாட்டேன், ப்ளீஸ், நான் தெரியாம பண்ணிட்டேன் பாஸ், விட்டுருங்க பாஸ். என்னோட பாடிக்கார ரொம்ப கெஞ்சுறான். ஆனால் சீட்ராகன் அவன் பாடிக்காரை பார்த்துட்டு தப்பு பண்ணும்போது தெரியல, அவனை இப்போ கெஞ்சுறியா, உன்னை விட்டுருவேனா நான், நீ நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் பாஸ், நான் இனிமே பண்ண மாட்டேன் பாஸ், பாஸ் வலிக்குது பாஸ், கத்திடுங்க பாஸ். வலிக்கட்டும், தப்பு பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட்ரா, அனுபவி, சாவு, துடிச்சு செத்துப்போ. நீ தப்பு பண்ணியிருக்க, அதனால உனக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இந்த பனிஷ்மெண்ட் பத்தாது உனக்கு. ட்ராகன் இந்த மாதிரி ரொம்ப சைக்கோ மாதிரி ரொம்ப கோவமாக இந்த மாதிரி அவன் பாடிக்கார பயங்கரமாக பிடிச்சி இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் பாஸ், நீங்கள் ஒரு தடவை வார்னிங் பண்ணி விட்டுருங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ், நான் இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் பாஸ், ப்ளீஸ் பாஸ், நம்புங்க பாஸ். வார்னிங் பண்ணி விடணுமா, உனக்கு எத்தனை தடவை உனக்கு வார்னிங் பண்ணி விட்டுறது, சரி பாவம் நம்ம பையன் தெரியாமல் பண்ணியிருப்பான்னு மன்னிச்சு விட்டேன். நீ என்ன பண்ணியிருக்க, உன் பாஸுக்கே வேலையை காட்டுற, வார்னிங் பண்ணி விட்டு நீ திருந்தாத ஜம்முன்னு இப்போ முறிவிச்சிட்டடா. அப்புறமா உன்னை பாவம் பார்த்து நான் விட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் தான் பெரிய முட்டாளாக இருப்பேன். இதுக்கப்புறம் உனக்கு இந்த வார்னிங் கிடையாது, நீ உயிரை இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டேன்னா அது சரிப்பட்டு வராதுடா. கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை வாங்கி நீ சித்திரம் பண்ணி அனுபவிக்கணும். ட்ராகன் இந்த மாதிரி ரொம்ப சைக்கோ மாதிரி ரொம்ப கோவமா இந்த மாதிரி அவனோட பாடிகாரை பார்த்து இந்த மாதிரி ரொம்ப கோவமா சொல்லிட்டு இருக்கான். அவன் கெஞ்சுறான், ரொம்ப கெஞ்சுறான் ட்ராகன் அவன் பாஸ் கிட்ட, பாஸ் வேணாம் பாஸ், ப்ளீஸ் பாஸ், வேணாம் பாஸ், இது பண்ணிடாதீங்க பாஸ், வேணாம் பாஸ், ப்ளீஸ் பாஸ். இப்படி கெஞ்சுனா அப்படியே விட்டுருவேண்ணா, அவன் பாஸ் முடிச்சு விட்டுருவானா, கெஞ்சி வேஸ்ட்டுடா. எடுத்துட்டு வாங்கடா அந்த மருந்தை, பாஸ் பாஸ் வேணாம் பாஸ், ப்ளீஸ் பாஸ். ட்ராகன் சொன்ன அடுத்த செகண்டே ஸோ அவனோட பாடிகார் ஒரு பாட்டில் எடுத்து அவன் பாஸ் கிட்ட கொடுத்துட்றான். ஸோ அவனும் வாங்கிட்டு ட்ராகன் அவனோட பாடிகாரை பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாஸ் வேணாம் பாஸ், ப்ளீஸ் பாஸ், பாஸ் பாஸ் மன்னிச்சு விட்டுருங்க பாஸ். அவன் பயத்தில் சொல்லிக்கிட்டு அப்படியே பின்னாடி போகிறான். ஒரு பர்சன் மேலே இடிச்சிடுறான். பர்சன் வேறையும் இல்லை, நம்ம ஜிமினோட தம்பி தான் பார்க்கு. அந்த பாடிகார் பயத்தில் பார்க்க பார்த்தோன்னு, பார்க் எனக்கு காப்பாற்று பார்க், ப்ளீஸ் பார்க். இரு, என்னாச்சு, எதுக்கு மூஞ்செல்லாம் அடிபட்டிருக்கு உனக்கு பார்க், அதெல்லாம் பேச டைம் இல்லை, எனக்கு காப்பாற்று பாஸ், நம்ம பாஸ் என்னை கொலை பண்ண வராங்க, இந்த மாதிரி அவன் சொல்லிடுறான் பார்க்கிட்ட. என்னடா பேசுகிற, நம்ம பாஸ் எப்படா உன்னை கொலை பண்ணுவார், பாஸ் என்னை கொலை பண்ண சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு காப்பாற்று பார்க் ப்ளீஸ். சரி ஓகே, நான் காப்பாற்றுறேன் விடு. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு பர்சன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க பார்க் முன்னாடி. ஸோ ட்ராகனை பார்த்தோன்னே, ஸோ அவனோட பாஸ் பார்த்தோன்னே, ஸோ பாஸை பார்த்து கேட்குறான், பாஸ் இவன் என்ன தப்பு பண்ணான், இவனுக்கு எதுக்கு பனிஷ்மெண்ட்டு, கொலை பண்ண போறீங்கன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. பார்க் இந்த மாதிரி ட்ராகன் சொன்னோன்னே ட்ராகன் பார்க்க பார்த்துட்டு, பார்க்க மாம்சே அவன் சாக போகிறான்னு வாங்கிட்டு முதல்ல சொல்லிட்டானா, நல்ல விஷயந்தான், என்ன பாஸ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆமாம் இவன் என்ன தப்பு பண்ணான்ட்டு நீ இவனுக்கு வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்க் இந்த மாதிரி நம்ம ட்ராகன் அவனோட பாஸ் கிட்ட கேட்டு, ஸோ ட்ராகனும் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு பெரிய ஆப்பு வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் இவனை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் ட்ராகன் எல்லாமே சொல்கிறான். பார்க் இதை கேட்டுட்டு அப்படியே அவனை திரும்பி பார்த்து, டேய் நீ என்னடா பாசிக்கே ஆப்பு வைக்க போயிருக்க அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக கேட்குறான். நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ட்ராகன் இங்கே செம்ம கோவத்தில் இருக்கான். இவனுக்கும் செம்மையாக கோவம் வருது பார்க்குக்கு. டேய் நீ பண்ணது தப்பு, என்ன தப்பு பண்ணியிருக்க, நீ பற்றி உனக்கு தான் தெரியும்ல, அப்போ என்ன இதுக்கு நீ இப்படிலாம் தப்பு பண்ண,
யாருக்கு இந்த மாதிரி ரொம்ப கோவமாக அவன்கிட்ட பேசிட்டு அப்படியே அவன் பாஸை தான் பார்க்குறான். பாஸ் ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பான் பாஸ், மன்னிச்சு விட்டுருங்களேன். டேய், அவனுக்கு எத்தனை தடவை மன்னிப்பு விட்ரு, எத்தனை தடவை வார்னிங் விட்டுருக்கு, இதுக்கு மேலே அவனை உசுரோட வைக்கிறது இங்கே என்னால் முடியவே முடியாது. ட்ராகன் அவனோட பாஸ் இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ நம்ம பார்க்குக்கு வேறு வழியே இல்லை, பாஸ் பேச்சை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் புரிஞ்சுக்கிட்டு ஓகே பாஸ் இப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க பார்க்கு இந்த மாதிரி ட்ராகன் அவனோட பாஸ் கிட்ட கேட்டானே. ஸோ அவனோட பாஸ் இருந்தாலும் அவன் உசுரோட இருக்கு நம்மளுக்கு சேஃப் இல்லடா. பார்க்குக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு பாஸ் என்ன சொல்ல வராங்கன்ட்டு. அதே புரிஞ்சிருச்சு ட்ராகன் அவனோட பாஸை பார்த்துட்டு பார்க்கு பாஸ் நல்லாவே புரிஞ்சிச்சு பாஸ், நீங்கள் சொல்லவே வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நான் முடிச்சு விட்டுறேன். பார்க்கு அவன் பாஸ் கிட்ட இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ அவன் பாஸு அப்படியே பார்க்க பார்த்துட்டு பார்க்க மம்சே புரிஞ்சதில்ல, அவனை போட்டு தள்ளிடு, முக்கியமாக அவன் என் கண்ணில் எங்கேயுமே படவே கூடாது, இடமே இல்லாத மாதிரி அழிச்சிடணும், புரிஞ்சதா? என்கிட்ட பேசி எனக்கு டைம் வேஸ்ட் ஆனதான் மிச்சம், எனக்காக நிறைய பொண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காளுங்க, நான் போகிறேன், இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ. ட்ராகன் அவனோட பாஸ் இந்த மாதிரி அவனோட பார்க் கிட்ட சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுறான் ட்ராகன். பார்க்கு சொன்ன மாதிரி ட்ராகன் அவன் பாஸ் சொன்ன மாதிரியே அவனை ஒரு குடோனுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்படியே பேச்சு கொடுத்துட்டே அப்படியே ட்ராகன் ஒரு பாட்டில் வச்சிருப்பான். ஸோ அந்த பாட்டில் எடுத்து இவன் வாய்க்குள்ளே ஊற்றி விட்டுறான். ஸோ அவன் வழியில் துடிச்சிட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ண, எனக்கு வேற வழி தெரியலடா. ஸோ ஒரு விஷயத்த சொன்னா நான் சொல்லாமல் பண்ணாமல் இருக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும், தான் உன்னை முடிச்சு விட்டேன். ஓ பார்க்க ரொம்ப சைக்கோ மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவன் வழியில் துடிச்சிட்டு அப்படியே வாயிலேருந்து ரத்தமாக வருது. அப்படியே அந்த வழியிலே துடிச்சு அப்படியே செத்தே போயிடுறான், அவன் இறந்துடுறான். அந்த பாடிகார்டு பார்க்கு பக்கத்தில் ஒரு பாடிகார்டு நின்றுருப்பான். அவனை கூப்பிடுறான், டேய் பாடிகார்டு இவனை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. பார்க்கு இந்த மாதிரி அவன் பாடிகார்ட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்படியே எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, சாங் கேட்டு அப்படி குடிச்சிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெளியே கன் சவுண்ட் கேட்டோன்னா எல்லாருமே பதட்டமாகி பயப்படுறாங்க. ஸோ பார்க்குக்கு ஒன்றுமே புரியல, என்ன வெளியே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஓகேடா, இதோட இந்த எபிசோடு வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். யாருக்கு அப்படி என்னத்தை பார்த்து அப்படி செம்ம ஷாக் ஆகி போய் நின்றான். ஜேகே அடுத்த என்ன பிரச்சனை வரப்போகுது, அதை எப்படி சால்வ் பண்ண போகிறான், போலீஸ்கிட்ட ஜேகே மாட்டுவானா மாட்ட மாட்டானா, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புறேன், டைம் வந்துடுச்சு. நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். லவ் யூ சார், போ பாய்.